நண்பர்களே, ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் பூ பெய்தக்கூடிய பருவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பூ பெய்தக்கூடிய நேரம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு பெண்ணுக்கு திருமண பாக்கியம் எப்படி இருக்கும், வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பார், இவற்றையெல்லாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக பெண்கள் பூ பெய்தக்கூடிய அந்த நேரம், அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாகவோ சனிக்கிழமையாகவோ இருந்தால் கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த செவ்வாய் சனி இது இயற்கை ஆகையினால் செவ்வாய் சனியில் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். பொதுவாக காலையிலே ருதுவாவது பெண்களுக்கு சிறந்த பலன் என்று கூறப்பட்டுள்ளது. சூரியன் அஸ்தமான நேரத்திலே ருதுவாவது சிறப்பில்லை. பொதுவாக பெண்கள் நித்திரையில் ருதுவானால் கண்டிப்பாக ஜோதிடரை பார்க்க வேண்டும். தந்தைக்கு ஆகாது. ஜோதிடர் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தின்படி நீங்கள் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தபடியாக பெண்கள் வீட்டிலே ருதுவாவது சிறப்பு. மாட்டுத் தொழுவத்தில் ருதுவாவது நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த ருதுவான காலத்திலே பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய உடைகள், நிறம், அந்த நாள் நட்சத்திரம் சரியில்லை என்றால் துர்க்கைக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். சிறந்த ஜோதிடரை அணுகி அந்த நேரத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்து பெண்களுடைய வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.